வணக்கம். நான் உங்கள் நண்பன் குணா. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2A தமிழ் பார்ட். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அழகு 2 பார்ப்போம். ஸோ அந்த அழகு 2 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம்ன்றத இந்த பிடிஎஃப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அழகு 2ல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லகராதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொல்லகராதியில் எத்தனை கேள்விகள் வரும்னா 15 கேள்விகள் வரும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரிசையாக நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கு உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கோடிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் சிறப்பா எழுதுதல் சிறப்பு. அதில் சிறந்த ஆன்சர் எதுவோ நம்ம அதை எடுத்து எழுதுகிற மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும். அதில் முகில் அப்படின்னா மேகம். ஓகே, முகில் தோன்றினால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை பொழியும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஊடகம். ஸோ ஊடகம்னால் நம்மளுக்கு எதெல்லாம் சொல்லலாம், செய்தி, தகவல் தொடர்பு சாதனம். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் தகவல் தொடர்பு சாதனம்னு சொல்கிறாங்க. சமூகம். இந்த சமூகத்துக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குழு கூட்டம்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் மக்கள் குழு. ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக. ஸோ ஊர்பெயர்களின் மறுவை எழுதுகன்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய டாபிக்ஸ் நம்மளுக்கு நம்ம புக்லேயே படிச்சிருக்கோம். 9th இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். மயிலாப்பூர் அப்படின்றத மயிலை, மன்னார்குடி மண்ணை, புதுச்சேரி புதுவை. ஸோ இந்த மாதிரி நிறையா மருவு பெயர்கள் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாவே அதிலிருந்து நிறையா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் ஓர் அமைச்சர், ஓர் ஊர். அதாவது வறுமொழி வந்து பார்த்திங்கன்னா அகரத்திலோ உகரத்திலோ, அதாவது எப்படி சொல்கிறது, உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஓர்னு வருங்க. உயிரும் மெய்யும் கலந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஊருன்னு வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இலக்கணம் டாப்பிக்கில் நம்மளுக்கு வரும். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். பேச்சு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெத்தலை. நாம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு ஒன்று இருக்கும், பேச்சு வழக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியதை நம்ம எழுத்து வழக்கில் சொல்கிறது. வெத்தலை அப்படின்றத வெற்றிலை. நாற்காலின்னு சொல்லுவாங்க, நாற்காலி. அதுக்கான தமிழ் கரெக்டான சொல் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சுது, நேற்று மழை பெய்தது அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். எனவே, ஆகையால், அதனால், பின்பு, ஏனெனில், அதுபோல, வரை. ஸோ இந்த மாதிரி சொற்களை இணைத்து எழுதுதல் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் அதை பழைய கொஷின்ஸை ரெஃபர் பண்ணும்போதே நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு க்ளூ கிடைக்கும், இப்படியெல்லாம் கொஷின் வரலாம் அப்படின்றது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் டேஸ் விளையாடுவேன். அந்த இடத்துல வரை, மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருள் தரும் ஓர் எழுத்து. ஒரு பொருள் தரும் ஓர் எழுத்து. ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, தை அப்படின்றது மாதம், தீ அப்படின்றது நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல். கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இது எல்லாமே தாமரைப்பூவை குறிக்குதுங்க.
ஸோ தாமரைப்பூவை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள்னு வந்து பார்த்திங்கன்னா கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க. நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அழகு 3ஐயுமே இதில் பார்த்துடலாம். ஸோ அதில் எழுதும் திறம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 கேள்விகள் ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, வாங்க அழகு 3 பார்த்துடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல், சாரி ஃபார் த டிலே. ஸோ இதில் அழகு 3 வந்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் அமைத்தல். ஸோ அதில் தொடர் வகைகள். ஸோ தொடர் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல், மரபு. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மரபுத்தமிழ். ஸோ இந்த மரபுத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை. ஸோ உயர்திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா வந்தது அப்படி சொல்லக்கூடாதுங்க. அது அம்மா வந்தாள். அக்ரிணை மாடுகள் நனைந்தது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மாடுகள் நனைந்தன. ஓகே, பால் மரபு. ஆண் பால் மரபு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்தது அப்படின்றது தப்பு, அவன் வந்தான் அப்படின்றதான் சரியான ஆன்சர். பெண் பால் அவள் வந்ததுன்றது தவறான ஆன்சர். அவள் வந்தாள் அப்படின்றது தான் கரெக்டான அதுக்கான ஆன்சர். பலர்பால். ஸோ பலர்பால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்தார்கள் அப்படின்றது தவறான ஆன்சர். அவர்கள் வந்தனர். ஓகே, ஒன்றன் பால் அது வந்தன அப்படின்றது மிக தவறான ஆன்சர். அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்தது. பலவின் பால். பறவைகள் பறந்தனர் அப்படின்றது தவறான ஆன்சர். பறவைகள் பறந்தன அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு காலம். ஸோ காலத்தை வச்சு எப்படி சொல்லலாம்? நேற்று மழை பெய்யும் அப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன். நேற்று வருவேன்னு சொல்ல முடியாது. நேற்று வந்தேன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் அதில் ஒளிமரபு. பசு, கன்று, ஆடு, குட்டி. ஒளிமரபில் வந்து பார்த்திங்கன்னா நாய் கத்தியது அப்படின்றது தவறு, நாய் குறைத்தது. வினைமரபு கூடை, முடை, கூடையை முடைகிறது. சோறு, உண். தொகை மரபு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. அடுத்தது இந்த நிறுத்தற் குறியீடுகள். ஸோ இதை நீங்கள் மோஸ்ட்லி எங்கேருந்து எடுக்கலாம்னா 12th அந்த லெசன் இருக்குதுங்க. 12th அண்ட் 11th ரெஃபர் பண்ணிங்கனாவே அந்த கால் புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள் இது மோஸ்ட்லி அங்கே நிறையா இருக்குது. நம்ம சின்ன கிளாஸில் இருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, அழகு 4 வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் அறிவோம். அதில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அந்த 10 கேள்விகளில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் என்ஜின்னா தேடபுரி, மிக்ரேஷன்னா வலசை, அலர்ஜின்றது ஒவ்வாமை, அண்டு ஜீன் அப்படின்றது மரபணு, நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கடல் மைல். ஓகே, அழகு 5ஐயும் பார்த்துடலாங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். ஒரு 15 கேள்விகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மேபி கொஷின் கொடுக்கலாம். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள், தலையங்கம், வகுப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், மொழிகள் தொடரின் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாசித்து அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுகிறோமோ அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அடுத்தது அழகு 6 வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. 5 கேள்விகள். இதில் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும், பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட், ஆவணங்களின் தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம அந்த போஸ்டிங் ஒத்தபுளாக நம்மளை செதுக்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அழகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டுகளும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதில் திருக்குறள் 20 அதிகாரங்கள், ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைகோடல்,
வினை செயல் வகை, அவையெஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இதனுடைய குறளில் இருந்து நீங்கள் பொருளை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மேற்கோள் காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதனால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அறநூல்கள் தொடர்பான செய்திகள். ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். தமிழின் தொன்மை சிறப்பு, இது 9th நம்மளுக்கு நல்ல டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அதுவும் 9th நிறையா இருக்குது. உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், ஸ்ரீலக்கோவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். இவங்களைய இந்த 3 பேர்த்த பொறுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பற்றி கேட்குறாங்க. ஸோ அடுத்தது தேவநாய பவனார், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜியுப்போ, வீரமாமுனிவர். இவங்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அவங்க கேட்க வராங்க. அடுத்தது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன், தி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடிகள் அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் அவங்க டிஎன்பிசியில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சு படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து மேக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.